இன்னைக்கு குழு நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய முத்திரைகள் பற்றி போட்டிருக்கோம். அதில் ஒரு செலக்டிவாக நம்ம வாழ்க்கையில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நல்ல பலனை தரக்கூடிய முத்திரைகளை பற்றி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன முத்திரைகள்லாம் பண்ணலாங்கிறத பற்றி ஒரு சின்ன ஸ்மால் டிஸ்கஷன். இதில் மொத்தம் 20 பிரச்சனைகள் நாங்கள் எடுத்திருக்கோம். நம்ம ஞாபக சக்தி கூடாது இருக்கு, நீங்கள் வைட்டல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு, வயிறு பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக்கு, பேக் பெயின், தலை சார்ந்த பிரச்சனைகள், பிபி, கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல், இருதய பிரச்சனைகள், நுரையீரல் மற்றும் சுவாச பிரச்சனைகள், சர்க்கரை நோய், சளி இருமல், கண் பார்வை, முடி உதிர்வு, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, உடம்ப கூட்ட குறைக்க, தைராய்டு, இதுதான் நம்ம நேச்சர் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய வியாதிகள். இந்த வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு வந்தா சரி பண்ண யூஸ் ஆகக்கூடிய சில முத்திரைகள். அதோட டாபிக்கே பார்த்தீங்கன்னா முத்ராஸ் ஃபார் ஜெனரல் வெல்பீயிங் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞான முத்திரை. மனுஷனுக்கு தியானம் பண்ணி ஞாபக சக்தி திருமணத்துக்கு, குழந்தைகளுக்கு திருமணத்துக்கு, பெண்களை மன உளைச்சல்லாம் குறையிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை தியானம் முத்திரை. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எல்லா இதுலையும் பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஆள்காட்டி உடம்புல இருக்கக்கூடிய வாயு சக்தி, அதாவது காற்று மூலகத்தை ஜாஸ்தி பண்ணக்கூடியது. இது மடக்கி இப்படி பிடிச்சிங்கன்னா உடம்புல இருக்க காற்றை கம்மி பண்ண போகுது. இதுக்கு பேர் வாயு முத்திரை. இது தியான முத்திரை. உடம்புல இருக்கிற காற்று ஜாஸ்தி பண்றதுக்கு இது கம்மி பண்றதுக்கு. இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல காற்று எங்கெங்க போகும், எல்லா மூட்டுலையும் போய் சடக்கு சட்டம் அதை சரி பண்றது முத்திரை. உடம்புல கேஸ் ட்ரபிள் இருக்குதா, இதை மடக்கி இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜெனரலாக பார்த்தீங்கன்னா மூச்சு நல்ல சுவாசம் இம்ப்ரூவ் ஆகும், தன்னம்பிக்கை வரும். உடம்புல காற்று ஜாஸ்தியானா உங்களுக்கு லங்ஸோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகும். அப்போ ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகும். அப்போ ஹார்ட்டுக்கு நல்ல பம்பிங் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு பிரெயின் பயங்கர ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். அப்போ என்னன்னு பாருங்க, ஞாபக சக்தி இம்ப்ரூவ் ஆகும், மனசு ஒரு வரும், மூளை வரும், தன்னம்பிக்கை வரும். ஸோ மிக அருமையான ஒரு முத்திரை. இது தியான முத்திரை. இந்த குழந்தைகள் முதல்ல சொல்லி கொடுத்துருங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது அடுத்து பிராணசக்தி. மனுஷனோட உயிர் சக்தி ஜாஸ்தி பண்ணுறதுக்கு பிராணசக்தி. இது கம்பல்சரியா சில குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு ரெகுலரா 10 நிமிஷம் பண்ணலே போதும். மெயினா சுவாச பிரச்சனைகள் சரியாகும், பிராணசக்தி இம்ப்ரூவ் ஆகும், ஃபுல் டே ஆக்டிவா இருக்கலாம், ரத்த குழாயில் அடைப்புகள்லாம் நீங்கும், மணிபூர் கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகும், நினைவாற்றல் ஜாஸ்தியாகும், லங்ஸோட கெப்பாசிட்டி ஜாஸ்தியாகுது, அப்போ ஆக்சிஜன் லெவல் ஜாஸ்தியாகுது, அப்போ காற்று நல்லா நிறைய பிளட் போகுது, பிளட்ல உடம்புக்கு எல்லா உறுப்புகளுக்கும் தேவையான பிளட் போகுது, பிரெயின் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ மிக முக்கியமான ஒரு முத்திரை. முத்ரா ஃபார் லைஃப் ஃபோர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பிராண முத்திரை. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு. மனுஷனுக்கு 99% காரணம் வயிறு. நாக்குக்கு செல்லம் கொடுத்தா நாசமா போகும்னு சொல்லி நம்ம நட்டு பஞ்சம் ஒரு பழம் இருக்கு. ஜெனரலாக வாயை கட்டினாலே பாதி பிரச்சனை சரியாகும். ஸோ வார்த்தைகளும் மனுஷனை காப்பாற்றும், உணவும் மனுஷனை காப்பாற்றும். ஸோ ஊனமான வரைக்கும் பசிச்சு சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. பசிக்காம எந்த காரணத்தை கொண்டு சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு நீங்களே ஒரு சூனியம் வச்சுக்கிற மாதிரி. நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா பாதி பிரச்சனை சரியாயிடும். ஸோ வயிறு சார்ந்த வயிறு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்கணும். இது இந்த முத்திரை அபான முத்திரை, மான் முத்திரை, பாபா முத்திரை, ரஜினி முத்திரைலாம் சொல்லுவாங்க. இது வயிறு பிரச்சனைக்கு அத்தனை பிரச்சனை இருக்குன்னு இது அருமையா யூஸ் ஆகும். ஸோ வயிறு பார்த்துட்டோம். இது அபான வாயு முத்திரை. அதே தான் சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா 2 நடுவரல் மற்றும் மோதிர வரல் டச் பண்ணிட்டு தனியா வச்சிருக்கோம், அது அபான முத்திரை. இது அதே
சுற்றுவரில் கொண்டு போய் உள்ள கைக்குள்ள வச்சு அமுத்திக்கலாம். இது வந்து ஹார்ட் அட்டாக், எமர்ஜென்சி ஹார்ட் அட்டாக் வருது அன்னீசினஸ் அபான வாயு முத்திரைன்னு சொல்லுது. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கொலஸ்ட்ரால் கம்மியாகும், உடம்பு குறையும். இதெல்லாம் பண்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து அபான வாயு முத்திரை. ப்ரிவென்டிவ் ரெகுலரா பண்றப்ப கொஞ்சம் இதோட சேர்த்து இருதா முத்திரை இருக்கு, சுவாச முத்திரை இருக்கு, தாமரை முத்திரை இருக்கு. இதெல்லாம் பண்றப்ப ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு நல்லா எஃபெக்டிவா இருக்கும். அடுத்து வந்து மனுஷனுக்கு வந்து பேக் பெயின். நீங்க 100 பேஷண்ட் பார்த்தோம்னா வரக்கூடிய 80-90% பார்த்தீங்கன்னா பூரா பேக் பெயின். மெயினா பிரச்சனை வந்து உட்கார்ந்துருக்க போஸ்டர் சரியில்லை. ரொம்ப நேரம் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா பேக் பெயின் பிரச்சனை L4 பிரச்சனை தான் வராங்க. இப்போ முந்திலாம் L4 யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப மூட்டை தூக்குறவங்க, வெயிட் தூக்குறவங்க, அந்த மாதிரி தான் வருங்க. இப்போ சர்வசாதாரணமாக எல்லாத்துக்கும் வருங்க. ஸோ நீங்கள் L4 வந்து போஸ்டர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜராக நீங்கள் 90% 100 பேர் இருந்தாலும் 90 பேர் பார்க்குறது மெயினாக சார் எனக்கு பேக் பெயின் இருக்குது, இதாக பண்ண முடியுமா தான் வர்றாங்க. ஸோ மிக அருமையான முத்திரை. இடது கையில் வந்து வெறும் சுற்றுவரல் தான் பிடிச்சிக்கோங்க. வலது கையில் வந்து நடுவுரல் மற்றும் சுண்டு வரலை டச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. 20 நிமிஷம் வைங்க. L4 பண்ண டிசைன் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை. இது பேக் பெயின் சொல்றது. சயாட்டிகா பெயினும் பொறுமையா இருக்கு. பொதுவா முதுகு பிரச்சனை, பேரே வந்து முதுகு முத்திரைங்க. அப்புறம் இந்த 2 முத்திரை, தலைசூரி முத்திரை, மகாசிரச முத்திரை, இந்த 2 முத்திரையிலும் பார்த்தாலும் தலை சார்ந்த அத்தனை பிரச்சனைகள், நீர்க்கட்டு, நீர்ப்போக்கு, தலைவலி, ஒத்த தலைவலி, தலையில தலைப்பாரம், தலை ஹெவியா இருக்கிறது, விண்ணு தெரிக்கிறது, ஸோ எல்லாத்துக்கும் தலித்தொல்லை எல்லாம் சரியாகும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆணை முத்திரை வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஆணை முத்திரைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. சுட்டு விரல் நடுவரில் வச்சு டச் பண்ணி பிடிச்சிட்டு மோதிர விரல கூட உள்ளங்கையில வைக்கணும். மோதிர விரல் வச்சுக்கோங்க, சுட்டு விரல் மோதிர டச் பண்ணிக்கோங்க, மோதிர விரல டச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இதுதான் முத்திரை. வெரி சிம்பிள். இந்த முத்திரையை வந்து வைக்கிறப்ப தலை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வந்து சரியாகும். இது தலைசொறி முத்திரை. இது அதே மாதிரி தாங்க. தலைபாகம் எல்லாம் செய்யாது. வலது கையில ஆணை முத்திரை. வலது கையில ஆணை முத்திரை, சுட்டு விரல் நடுவிரல் வச்சு பிடிச்சிக்கலாம். இடது கையில பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இதை உள்ள மடக்கி மோதிர விரல உள்ள மடக்கிங்க, நடுவிரல் டச் பண்ணிக்கோங்க. இது இப்படி வச்சுக்கோங்க முத்திரை. இது வந்து 20 நிமிஷம் வைக்கணும். தலை சார்ந்த தொண்டை பிரச்சனை எல்லாமே சரியாது. தலைவலி உடனே குறையுங்க. ஸோ தலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம மெயினாக முத்திரைகள் நம்ம நிறைய யூஸ் பண்ணணும். அடுத்து தேனி முத்திரை. தேனி பேரே பார்த்தீங்கன்னா தேனி முத்திரை. தேனினால சுறுசுறுப்பு, எஃபெக்டிவ், அலர்ஜி, எல்லா அலர்ஜிக்கு வந்து சூப்பராக கேட்குங்க. நீங்க வந்து விரலில் வச்சுக்கோங்க, பெருவரில் நடுவரில் தொடர்ந்து கொண்டு வந்து சுற்றுவரில் கொண்டு வந்து இங்கே டச் பண்ணுங்க. நீங்க டச் ஃபர்ஸ்ட்ல நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னாலே இது பேர் பிரம்ம முத்திரை. எல்லா அலர்ஜிக்கும் சூப்பராக கேட்கும். எல்லா ஒவ்வாமை, ஆள் அலர்ஜி, மூச்சுக்குள்ள அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, பூச்சிக்கடி எல்லாமே சூப்பராக கேட்கும். பிளட் சர்க்குலேஷன் புதுசு ஆகும். குடல்ல கழிவுலை ஆகும். திரும்ப யூஸ்ஃபுல்லான முத்திரை. தேனியல் பிரம்ம முத்திரை கீப் ஆக்டிவ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு முத்திரை. எல்லாம் பாருங்க, இப்போ பிபி இருக்கு, பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ பிபி அப்படின்னாலே பிளட் முக்கியமாக லோ பிபி இருக்கு, ஹை பிபி இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே முத்திரை தாங்க. எல்லாம் ஒரே மாத்திரை மாதிரி, எல்லாத்துக்கும் ஒரே முத்திரை தான். கை இப்படி வச்சுக்கோங்க, நடுவிரல் மோதிர விரல் வச்சுட்டு மற்ற விரல் வச்சுக்கோங்க. 2 கையிலே வைக்கலாம். லேசா அமுத்தி பிடிச்சிங்கனாலே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து கையில வந்து பல்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். டப்பு 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 பட்டு அடிக்கும். அதான் பொசிஷன். அப்படியே பிடிச்சிட்டு கை இப்படி வச்சுட்டு இப்படியே உட்காந்துக்க. காலையில செஞ்சீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். ஒருவேளை பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த கையை இப்படி வச்சுக்கோங்க, மற்ற கையில் நீங்கள் வேலை செய்யலாம். பாதி பலன் கிடைக்கும். ஸோ ரத்த அழுத்தம் குறைந்தது சரியாகும். இது ரத்த அழுத்தம் கம்மியானாலும் ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கம்மியாகும். சுஜி முத்திரை. மனுஷனுக்கு பாதி பிரச்சனை வந்து மலச்சிக்கல் இருந்தாலே மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துட்டு மலச்சிக்கல் சரியாயிடும். ஸோ இது வந்து கான்ஸ்டிபேஷன், இது பாதி பிரச்சனை உருவாக்கக்கூடியது. இது சரி பண்ணிட்டேனாலே பாதி பிரச்சனை ரொம்ப கிளியர் ஆகிடும். இது வந்து
இந்த கை இப்படி வச்சுக்கோங்க, பெருவிரல்ல உள்ள வைங்க, உள்ள மூடிக்கோங்க. இப்படி இந்த விரலை வச்சுட்டு விரிச்சு வச்சு, இது பேர் சுஜி முத்திரை. காலையில் எந்திரிச்சு பெட்ல உட்காந்து பாத்திரம்லாம் தண்ணி எல்லாம் மூஞ்சை கழுவிட்டு சுடு தண்ணி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி 1 டம்ளர் குடிச்சிட்டு இப்படி கை வச்சுக்கோங்க. ஒரு கை இப்படி, ஒரு கை இப்படி. 1 2 1 2 1 2 1 2 6 டைம்ஸ். இது ஒரு சைக்கிள். வெயிட் ஃபார் ஒரு 10 செகண்ட்ஸ். அகைன் 1 2 1 2. இது 6 டைம். இது மாதிரி ஒரு 6 சைக்கிள் பண்ணி முடிக்கிறப்பவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம் போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். உடம்ப கழிவு யூஸ் பண்ணுறது சுஜி முத்திரைங்கிறது. முத்திரை வந்து கான்ஸ்டிபேஷனுக்காக பண்ணுது. அப்புறம் ஹார்ட், இருதயம், ஹார்ட் முத்திரை இருக்குங்க. அடுத்த முத்திரை பார்த்தீங்கன்னா சுவாச முத்திரை. 2 ஒரே சிம்பிளுங்க. ஃபர்ஸ்ட் சுவாச முத்திரை பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி சாமி கும்பிடுறோம். இதை கொண்டு வந்து பெருவரில் மடக்கி இந்த கேப் விட்டுருங்க. இந்த கேப் இருக்கணும், வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு சுவாச முத்திரை. பார்த்தீங்கன்னா தெரியும், கை எல்லாமே தொடர்றதில்ல. சுவாச முத்திரை. இதே சுவாச முத்திரைய இப்படி பண்றப்போ நம்ம நெஞ்சுக்கு நேரா வச்சு நல்லா பிரீத்திங் பண்ணணும். இதே இது இந்த மோதிர விரலை மட்டும் டச் பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் வந்து இருதா முத்திரை. ஹார்ட் இஷ்யூ சரியா இது தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணிட்டு நீங்க ஹார்ட் பிளாக்லாம் செக் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லாமல் போயிருதுங்க. ஸோ அது இருதயம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக இதை பண்ண என்ன ப்ரிவென்டிவ் மெஷராக கூட பண்ணிக்கிறாங்க. இப்படி வச்சிங்கன்னா சுவாச முத்திரை, நோ டச். இப்போ டச் பண்ணீங்கன்னா இருதா முத்திரை. இந்த சுவாச முத்திரை இருதா முத்திரைன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்க லங்ஸ், ஹார்ட்ல சுற்றி இருக்கக்கூடிய மசிலோட டென்ஷனை கம்மி பண்ணிட்டு பிளட் டென்சிட்டியை கம்மி பண்ணது, மரணை போறாமல் பார்த்துக்கோங்க. சுவாச முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அல்லது சொல்லிட்டேன், மூச்சு சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை. இதோட சேர்த்து லிங்க முத்திரை முத்திரை இருக்கு, அதையும் நம்ம பண்ணிக்கலாம். கை இப்படி வச்சுக்கோங்க, தம்ப் மாதிரி. தம்பு ஆண்களுக்கு இடது கை இப்படி வச்சுக்கோங்க, பெண்களுக்கு வலது கை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கை அடுத்து வலது கையை கொண்டு போய் இதுக்குள்ள சொருவு. சொருவு பார்த்தீங்கன்னா இந்த கையை எடுக்கிறீங்க, 2 கையை டச் பண்ணிக்கிறீங்க, உள்ள சொருவு. சொருகிட்டு மற்ற விரல போட் பண்ணிக்கணும். இப்படி வச்சுக்கணும். இது வந்து டச் ஆயிருக்கணும், வச்சிருக்கணும். பார்த்துட்டு வச்சுட்டு நேராக வச்சுட்டு நல்லா விரல் நீட்டிருக்கணும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து லிங்க முத்திரை. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. இது ரொம்ப எஃபெக்டிவான முத்திரை. இது கொரோனா பீரியட்ல எல்லாருக்கும் சொன்னோம், சுவாச பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு லிங்க முத்திரை. நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா எல்லாரும் பேசுறது பார்த்தீங்கன்னா சுகர். எனக்கு இவ்வளோ இருக்கு, அவனுக்கு அவ்வளோ இருக்கு, சாப்பாட்டுக்கு முன்னாடி இப்படி இருக்கு, ஜென்ரலா அவனுக்கு இவ்வளோ இருக்கா, அவனுக்கு அவ்வளோ இருக்கு, அந்த மாதிரி பேசிக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாதியே கிடையாது. கார்பரேட்ல கூட பண்ணி வியாதி சுகர் இருக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. முதல் வந்து 190 200 வரைக்கும் சுகர் வந்து நார்மல் சொன்னாங்க. அப்புறம் 180 பண்ணாங்க, 160 பண்ணாங்க, இப்போ 140 பண்ணிட்டாங்க. 140 இருந்தால் டயபெட்டிஸ் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு சர்க்கரை நோய்ங்கிறது வந்து ஒரு நோயே கிடையாது. இது வந்து உணவு முறை மாற்றத்தினால் வரக்கூடிய ஒரு குறைபாடு. இது காரணம் வெரி சிம்பிளுங்க. நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க இல்லையா, நொறுங்க தின்றால் 100 வாழ். இதுக்கு பெஸ்ட் மருந்து வந்து பார்த்தா உமிழ்நீர். உமிழ்நீர்ல இருக்க மாதிரி சக்தி எதுவும் கிடையாதுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாயில சாப்பிட்டுட்டு வாயில ஒரு சோறு வச்சீங்கன்னா உமிழ்நீர் கலந்து நல்லா மென்று கூழ் மாதிரி அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதியே வராது. எது செரிக்கிறதோ அதை சாப்பிடுங்க, இது சாப்பிட்டுருங்க. சர்க்கரை முத்திரை நீங்க கும்பிடுறோம், கை அப்படியே பின்னாடி ரிவர்ஸ் கொண்டு போறோம், இப்படி வச்சு உட்காந்துக்கிறோம். இதுக்கு பேர் வந்து சமண முத்திரை அல்ல சர்க்கரை முத்திரை. இந்த முத்திரையும் பண்ணலாம். இல்லாட்டி அக்குபஞ்சர் தெரிஞ்சதுனாக்கா இந்த உள்ளங்கையில இந்த இடத்துல உள்ள கை வச்சு இதை கொண்டு போய் இப்படி விரல வைக்கிறோம். இந்த உள்ளங்கையில இந்த வையே இந்த உள்ளங்கை பிடிச்சிட்டு உள்ளங்கை பெருவிரல கொண்டு டச் பண்ணி மற்ற விரல கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம்.
இப்படி வச்சு உட்காந்துக்கலாம். இதுக்கு பேரு பானை முத்திரைன்னு பேரு. பானை முத்திரை. இந்த பானை முத்திரையும் பண்ணலாம், இந்த சர்க்கரை முத்திரையும் பண்ணலாம். இது பண்றப்ப என்னன்னாக்க ஜீரண சக்தி இம்ப்ரூவ் ஆகுது. ஜீரணம் ஆனாலே பாதி பிரச்சனை இருக்காது. நல்லா மென்று சாப்பிடுங்க, சுகரே வராது உங்களுக்கு. இது போக பன்னீர் பூவும் கடையில் விற்கும். நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா ஒரு 10 பூ ஒரு 100 கிராம் வாங்கிக்கிங்க, 50 ரூபா பக்கத்தில் வரும். கிலோவே 200 ரூபா தாங்க மொத்தமாக வாங்குறப்போ. தனியாக வாங்கினீங்கன்னா 100 கிராம் 150 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா கம்மியாக இருக்கும். கிலோவே 200 ரூபா தான் மேக்ஸிமம். ஒரு 50 கிராம் வாங்கினா ஒரு மாதத்துக்கு போகும். ஒரு 10 பூ தண்ணியில் போட்டு ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி எடுத்து குடிங்க, வெந்தய தண்ணி குடிங்க, சீரக தண்ணி குடிங்க. இதெல்லாம் பண்ண வாக்கிங் போங்க, சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி பண்ணிக்கலாம். சுகர் வந்து 0 பண்ணுறதுக்கு இன்சுலின் போட்டிருந்தாலும் 0 பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months ஆகும். யாராவது வந்து சுகர் உடனே பண்ணுங்க கம்மியாக சொன்னாங்க போய் அதெல்லாம் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 8 மாதம் ஆகும். 8 மாதம் 2-3 சைக்கிள் வந்தால் தான் ஜிடி நார்மல் இது பார்க்க முடியும். 3 months ரீடிங் பார்க்க முடியும். இதுபோது ஓரளவுக்கு டல்லாயிடும். அப்புறம் மருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்ப எஃபெக்டிவான முத்திரை. சூரியமணி முத்திரை. இது ஜெனரலாக சளி பிடிச்சிருக்குது செய்யுது அப்படின்னா தான் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. 5 விரல் இருக்கு. பெருவிரல் நெருப்பு, சுட்டுவிரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், அதாவது ஏரம் ஆகாயம், இல்லை வெற்றிடம்னு சொல்லுவாங்க. இது நிலம், இது வந்து நீர். உடம்புல எப்போ சளி பிடிக்கும்ன்றது நீர் ஜாஸ்தியான சளி பிடிக்கும். அப்போ நீர் எப்படி நம்ம காலி பண்றோம்? தண்ணி சுடு தண்ணி ஊற்றி காலி வரும், சூடு வச்சு காலி வரும், ஹீட்டு காமிச்சோம். இப்போ உடம்புல ஆல்ரெடி ஹீட் இருக்குது. ஸோ சுண்டு வரல மடக்குறீங்க, இப்படி அமுத்து பிடிக்கிறீங்க. இது வந்து வாமன முதிரைன்னு சொல்லுவோம். ஸ்கவுட்ல வந்து ஸ்கவுட்ல வச்சு பார்த்துருப்பீங்க. இப்போ தண்ணிய நெருப்பு வச்சு அமுத்துறோம், காலி பண்றோம். உங்களுக்கு இந்த கையில ஒரு நெருப்பு ஆக்கி இருக்கு. ஸோ இந்த மாதிரி அத்தை நெருப்பு வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஆல்ரெடி இந்த நெருப்பு இருக்குது. இந்த நெருப்புல வச்சுட்டு அகைன் இப்படி வைக்கிறோம். இந்த நெருப்பு மேல வைக்கிறோம், இப்படி பிடிக்கிறோம். இதுக்கு பேரு சூரியமணி முத்திரை. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து மந்திரமான வேலை செய்யும். நார்மலா சளி வந்தா ஒரு 7 நாள் இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மாதம் இது பண்ணணும். லிங்க முத்திரை பண்ணணும், சுவாச முத்திரை பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். அதுபோக கஷாயம் வச்சு பிடிக்கும். கஷாயம் தூதுவளை, முசுக்கை, கண்டங்கத்திரி, ஆடாதுறை, தந்திரி பவுடரை கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மொத்தமாக 1 ஸ்பூன் 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி கரைப்பட்டி போட்டு குடிச்சுக்கோங்க. சளியெல்லாம் காணும். இதே துளசி சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு தூதுவளை தண்ணி, ஒரு நாளைக்கு முசுக்கை, ஒரு நாளைக்கு கண்டங்கத்திரி, ஆடாதுறை, துளசி, இல்லை பொடி போட்டு 4 லிட்டர் தண்ணி 1 ஸ்பூன் கொதிக்க வச்சு இப்படி வடிகட்டி ஆற வச்சு ஆஃபீஸ் போகிறப்ப எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு தண்ணி குடிச்சீங்கனால உங்களுக்கு அந்த வியாதியில குடும்பத்துக்கே வராது. அப்புறம் கண் பார்வை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு, சாலேஸ்வரம் சரியாகிறதுக்கு, கண் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மணிப்பூசம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனது. ஒரு முக்கியம். கண்ணுக்கு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கு. வருமங்கள் எடுத்தீங்கன்னா மந்திர காலம், நட்சத்திர காலம், காம்போதரி காலம், கிளர்த்த காலம், அப்புறம் உருவருமம், பருந்து வருமம், இதெல்லாம் பண்றப்போ ரிசல்ட் சூப்பரா இருக்கும். அந்த வருமங்கள் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் பண்ணிக்கலாம். கண் இம்ப்ரூவ் ஒரு 48 நாளைக்கு தொடர்ந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை, ஏதோ ஒரு கீரை வந்து கீரை சாப்பிட்டீங்கன்னாலும் கண்ணுக்கு சொல்லலாம். கரெக்டா ஒரு 20 to 25 நாளைக்குள்ள உங்களோட ஐ பவர் 0 நார்மல். இப்போ நான் என்னோட ஏஜ் வந்து 57 ஆகுதுங்க. நான் வந்து கன்னடையே போறது இல்லைங்க. அந்த மாதிரி எல்லாரும் நிறைய பேர் வந்து என்னோட எக்ஸசைஸ் கேட்டாங்க. எக்ஸசைஸ் வந்து கற்றுக்கிட்டு போய் கன்னடையை கட்டுறவங்க நிறைய பேர். அப்புறம் உரசு முத்திரை. இது மனுஷனுக்கு பெரிய பிரச்சனைங்க. முடி உதிர்வு சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முடி உதிராம இருக்கிறதுக்கு ஆரம்ப காலத்திலே பார்த்துருக்கோம். நீங்க என்ன பார்க்காதீங்க. முடி உதிராம இருக்கிறதுக்கு இது நம்ம ஆரம்பத்திலே பார்க்குறது. மெயினா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கும் லங்ஸுக்கும் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்கு. முடி, தோல் இது வந்து நம்ம லங்ஸோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ லங்ஸை நீங்க சரியா பார்த்துட்டாலே சுவாச முத்திரை, லிங்க முத்திரை, தாமரை முத்திரை இதெல்லாம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டா வந்து லங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடி உதிர்றது கம்மியாயிடும், பரு கம்மியாகும், முகத்தில் புள்ளி விடுறதுலாம் கம்மியாகும்.
இது உரசு முத்திரை. இது போக உங்களுக்கு வந்து வர்ணத்துல வந்து அடப்பக்காலம், அப்புறம் வந்து கொண்டைப்பள்ளி, உதிரக்காலம், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து முடிவு நல்லாவே குறையும். இது போக வாரத்துக்கு ஒரு நாள் தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு நல்லா குளிக்கணுங்க. அப்புறம் வந்து தலைக்கு எண்ணெய் டெய்லி நல்ல கண்ட ஹேர் ஆயில்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நல்ல காய்ச்சின நல்ல ஒரு செக்கு எண்ணெய் நம்மளே காய்ச்சின செக்கெண்ணெய் போய் செக்கெண்ணெய் வாங்கிக்க ஒரிஜினல். மற்றபடி இந்த பியூரிஃபைடு ஆன்ல எதுவும் தேவையில்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கும். தலைக்கு வந்து சீயக்காய் மட்டும் போடுங்க. சீயக்காய் போட்டு பாசிப்பருப்பு போடாதீங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் சேர்க்காதீங்க. ஷாம்புலாம் போடாதீங்க. இது சுரபி முத்திரை, இம்யூனிட்டி முத்ரா. இது ரொம்ப எஃபெக்டிவான முத்ரா. இது எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இடது கை சுட்டு விரல்ல வந்து வலது கை நடுவிரல் டச் பண்ணணும். நடுவிரல்ல கூட நம்ம டச் பண்ணணும். அதே மாதிரி மோதிர மோதிர விரலை வச்சு சுண்டு விரல் வச்சு பெரிய விரல கை மாற்றி பிடிக்கணும். சுரபி முத்திரை. இது ரொம்ப இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது சூரிய முத்திரை. ஜெனரலா ஒபிசிட்டின்னு வருவாங்க. சார் எனக்கு உடம்பு வருது, உடம்பு சொல்லிட்டு. உடம்பு வர்றதுக்கு காரணம் வந்து நிலம் சார்ந்த பிரச்சனைகள். ஸோ நிலத்துல வந்து இப்படி வச்சு படிச்சீங்கன்னா இது வந்து பிருத்திவி முத்ரா. பிருத்திவிங்கிறது நம்ம சமஸ்கிருதத்துல, தமிழ்ல பார்த்தீங்கன்னா நிலம்னு பேரு. இப்படி வச்சீங்கன்னா உடம்பு வெளியும், உடம்பு வரும் அதுக்கு. அதே இதை மடக்கி பிடிச்சிங்கன்னா உடம்பு குறையும். இந்த சூரிய முத்திரை பண்ணலாம். சூரிய முத்திரை பண்ணலாம். லிங்க முத்திரை சொன்னேன் இல்லைங்களா? இப்படி வச்சுட்டு இந்த விரலை கொண்டு போய் உள்ள டச் பண்ணிட்டு மற்ற விரலை போட்டுக்கணும். ஜென்ஸ் வந்து இடது கை, பெண்கள் வந்து வலது கை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த 2 விரலை கொண்டு போய் போட்டுக்கோங்க. மற்ற விரலை மேட்ச் பண்ணி இந்த விரல் வந்து நடுவு லிங்க முத்திரை. நம்ம கொரோனா பில் நிறைய பேருக்கு சொன்னோம். இதுவும் நம்ம உடம்புல வந்து ஹீட் ஜாஸ்தியாகி கொலஸ்ட்ரால் கம்மியாகும். கொழுப்புள்ளாங்க தொப்பை குறையெல்லாம் கம்மியாகும். இந்த முத்திரையும் பண்ணலாம், இந்த முத்திரையும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நடக்கும்போது பண்ணவே கூடாது. இந்த ஒரு முத்திரை மட்டும் தான் நடக்கும்போது பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்திரை பண்ணிக்கலாம். அடுத்து சங்கு முத்திரை, தைராய்டு. இப்போ மேஜரா பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் வருதுங்க. அதனால உணவு முறை இயற்கையோட சேர்ந்து வாழல. இதை சரி பண்றது எப்படின்னாக்கா, இந்த பெருவிரல் இந்த நடுவிரல்ல வலது கை பெருவிரல் உள்ள வச்சு இதை மடக்கி பிடிச்சிட்டு இதை கொண்டு போய் டச் பண்ண டச் பண்ணீங்கன்னா சரியாது. இல்லை பாருங்க, இது வச்சு இதை அமுத்தி பிடிச்சிட்டு எப்படி உள்ள வச்சு உள்ள மடக்குறீங்க, இந்த பெருவிரல் டச் பண்றீங்க, இந்த மாதிரி. இது வந்து சங்கு முத்திரை. இது வலம்புரி சங்குன்னு இருக்கு. கையை மாத்தி பண்ணீங்கன்னா வலம்புரி சங்கு, இது இடம்புரி சங்கு. இதை பண்றப்ப தைராய்டு பிரச்சனை கிடையாது. இது மட்டும் சரியாகாது. தைராய்டு பிரச்சனைகளுக்கு சில இது வருமங்கள்லாம் இருக்குது. அடப்பக்காலம், உதிரக்காலம், கொண்டைக்கொல்லி, இதெல்லாம் ரெகுலராக இயக்கிறப்போ நடுக்கு வரணும். CV24.6 சில புள்ளிகள் தொடர்ந்து இயக்கிறப்போ தைராய்டு நமக்கு வருங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு முக்கியமான நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் இஷ்யூஸ், ஹேர் ஃபாலு, மலச்சிக்கல், தலை சார்ந்த பிரச்சனைகள், முதுகு பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன், அப்புறம் வந்து மைண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இதெல்லாம் மெயினாக பார்த்துட்டோம். இது ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். இதை யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க, பயன்படுத்தி ஃபீட்பேக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனி டவுட், எனி கிளாரிஃபிகேஷன் என்னோட இதில் பார்த்துட்டு